நான் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் படத்துல தான் நடிச்சிருக்கேன். எஸ்பி முத்துராமன் சார்லாம் எங்க அப்பாவோட ரொம்ப காலத்து நண்பர். அவர் படம் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, போனோம். இந்த மாதிரி கருப்பு மேக்கப்னானே சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஷூட்டிங் நின்றுச்சு. ஏன்னா என்னை வந்து சரி பண்ணணும்ல, அவர் என்னை கன்வின்ஸ் கண்டிப்பா. பண்ணி நான் அதை ஏத்துட்டு நடிக்கணும். அப்படி நடிச்ச படம் தான் அது. நான் ஒரு படம் சொல்லணும்னா 13ஆம் நம்பர் வீடு. அந்த படத்துல வந்து நான் ஒரு பேய் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலர் சாரிலாம் பண்ணிட்டு ரொம்ப இருக்கும். 2, 3 சீனில் தான் வந்து அந்த ஒயிட் மேக்கப்லாம் போட்டிருந்தேன். ஸோ ஆனந்த் தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறோம், நானும் எங்கள் அக்காவும். என்னை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வரையே வருவார், நான் இப்படி திரும்புனா பேய் மூஞ்சி வரும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த சீன் அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னா அலறிட்டேன் பயங்கரமாக ஓன்னு. எல்லாரும் கேட்பாங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தை. நம்மளை வந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதாவது சாப்பிட்டாங்கன்னா லதா கொண்டு போய் என்ன லதான்னு கூட லதா கொண்டு போய் கொடுத்தியா பார்த்தியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ வெரி ஸ்வீட் அவங்க. மிஸ் பண்ணுறோம். நான் படம் பண்ணதே ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணேன். எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் எனக்கு உடன்படுற, எனக்கு ஓகேன்னு சொல்கிறாரு, என் மனசு ஓகே சொன்னேன் இந்த படத்தில் அப்படின்ற படத்தில் தான் நான் பண்ணேன். வணக்கம் லலிதா குமாரி. வணக்கம். ஸோ உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃப் ஸ்க்ரீன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்களை பார்க்கும் போதே தெரியுது, ஏஜிங் லைக் ஒயின் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்த மாதிரி இப்போவும் அப்படியே இருக்கீங்க. இந்த இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை வந்து உங்களை இப்படியே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்காவே ஆயிட்டு போகிறதுக்கு என்ன ரீசன் மேம் சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்குவோம். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் நார்மல் லைஃப் தான் மேம். என்னுடைய ரொட்டீன் லைஃப் வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு எழுந்துக்கிறது, அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாக்கிங், ஆஸ் யூஷுவல் வாக்கிங். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள கொண்டு போய் விடுறது வர்றது, அதுக்கு நடுவில் என்னோடய வேலைகள்லாம் பார்த்துக்கிறது. அந்த நாளைக்கு ஏற்ற தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னென்ன கொஞ்சம் நானும் பார்த்துக்கிட்டேன். அதனாலயா கூட இருக்கலாம். சூப்பர். ஏன்னா வியப்பாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது. ஏன்னா 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் எங்களுக்கு மிட் நைட் தான். ஓகே, உங்கள் அப்படியே அந்த கெரியர் ஃபீல் அப்படி போனோம்னா, அந்த இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படமே வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார். ஸோ என்ன வயசில் இந்த கெரியர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அவர் எப்படி உங்களை கண்டுபிடிச்சார்? ஆக்சுவலி நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருந்தது. அந்த படத்துக்கு ஒரு ஆள் வேணும். அதே என்னுடைய பெரிய அக்கா விஜய் சாமுண்டீஸ்வரின்னு இருக்காங்க, அவங்கள தேடி தான் அந்த கேரக்டர் வந்தது. பட் அதுக்குள்ளே அக்கா கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் விஷஸ் சொல்கிறோம்ல, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கார்டு எடுத்து அனுப்புவோம். டேரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இப்போ நான் உங்களுக்கு அனுப்புனேன்னா என்னோடய ஃபோட்டோ கார்டில் தான் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளின்னு போட்டு அனுப்பிச்சி விடுவோம் நாங்கள். அது நாங்கள் சினிமாக்காரங்க, சினிமா வழியில் வந்த ஒரு பழக்கம் அது. அந்த காலத்தில் அது இருந்தது. அப்படி நாங்கள் 3 பேரும், சாந்தி அக்கா, நான், விஜய் அக்கா 3 பேரும் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ தான் பாலச்சந்தர் சார் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எங்கள் பெரிய அக்கா வந்து கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு, பயங்கரமாக இருப்பாங்க. அவங்கள கேட்டு வந்தாங்க. பட் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் அடுத்தது சாந்தி அக்கா ஆஸ் யூஷுவல் நடிக்க வந்துட்டாங்க. அப்போது அதுக்கப்புறமா இருந்தது நான். சரி இந்த பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போனது. 9th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸில் வந்து குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் இருந்தது. கூப்பிட்றாரு அப்படின்னு போனோம். உண்மையிலே சொல்கிறேன், உண்மை தான். யாருன்னே தெரியாது. அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் டைரக்டர், இவ்வளோ உயரத்தில் இருக்கிற அவர் நம்ம சர்வசாதாரணமாக அப்படியே கூப்பிட்டு வந்தார். பார்த்துட்டு நாளிலேருந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் போனால் பார்த்தா சுஹாசினி அக்கா இருக்காங்க, ரமேஷ் அரவிந்தன் இருக்காங்க, ஸ்ரீதர் சார் இருக்காங்க, நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு. அக்காலாம் அப்போ ரொம்ப பெரிய ஸ்டார், ஹாசினி அக்காலாம். பட் அதெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அது நம்ம வீடு மாதிரி இருந்தது. என்னோட வீட்டுக்குள்ளே நான் போய் ஒரு கலாட்டா பண்ண எப்படி இருக்குமா, அப்படி தான் அந்த 4 நாள் ஷூட்டிங்கும் போச்சு. ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. ஸோ அப்பாவும் வந்து இந்த கலை பின்னணி கொண்டவர் தான். அப்பா வந்து 50s அந்த 60s டைமில் வந்து அனந்தன் சார். ஸோ அவர் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சொன்ன அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? எங்கள் அப்பா வந்து 60ல் வந்து பெரிய ஹீரோ. நிறைய படம் பண்ணியிருக்காங்க, 80 படம் கிட்ட பண்ணியிருக்காங்க. விஜயபுரி வீரன், வீர திருமகன், கொங்கு நாட்டு தங்கம், நீயா நானா, குபேரத்தீவு, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சினிமா வந்து எங்கள் வாழ்க்கையோடையே இணைஞ்சுது. அது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்குறோம், அதை கூடவே வளர்ந்தவங்க நாங்கள். எங்களுக்கு அதனால் எங்கள் அப்பா எப்போவுமே அகெயின்ஸ்டாவோ இல்லை ஒரு இதாவோ பற்றியோ எங்கள் ஃபீல்டை பற்றி சொன்னதே கிடையாது.
ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். அங்கே இருக்கிறவங்க ஏன்னா சினிமா ஒன்று தான் ஒரு 1000 குடும்பத்தை வாழ வைக்கிற ஒரு தொழில். மேபி மற்றது நிறைய இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 24 கிராஃப்ட் இருக்குது, அது கீழே ஒருத்தங்க, அது கீழே அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வாழ வைக்கிறது. அதனால் எங்கள் அப்பா எப்பவுமே பெருமையாக சொல்லுவார், சினிமாங்கிறது ஒரு ப்ரௌடு, அதில் இருக்கிறதெல்லாம் நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஹாப்பி மூமெண்ட்டையும் நல்ல விஷயத்தை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பர். இப்போ வந்து நீங்க பெரிய பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் கூட நீங்க பண்ணியிருக்கீங்க. ரஜினிகாந்த் சார், விஜயகாந்த் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார். ஸோ உங்களோட ட்ரேட் மார்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருதுன்னா வந்து அந்த அண்ணன் தங்கச்சி உங்களுக்கு அந்த கோட்டிங் போட்டு ஆமா. அந்த சீன் நீங்க எப்படி? ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்தேன். நீங்க வந்து அது பண்ணவே மாட்டேன், எப்படி உங்களை நீங்க சமாதானப்படுத்தினாங்க அதை பண்றதுக்கு? எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்டர் அதுக்கு. Okay. நான் நிறைய பெரிய டேரக்டர்ஸ் படத்தில் தான் நடிச்சிருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் படத்து ஷூட்டிங்க்கு போவேன். இல்லைன்னா சாந்திக்கா எப்படி பார்த்தேன்னா அக்கா அவனுக்கு போவேணாமான்னு கேட்பாங்க. அப்படின்னா ஷூட்டிங் இல்லை ஒடிச்சு ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற என்ன நான் நல்லா இருக்கிற அந்த கம்பெனிஸ் தான். எஸ்பி முத்துராமன் சார்லாம் எங்கள் அப்பாவோட ரொம்ப காலத்து நண்பர். அவர் படம் கூப்பிட்டு அமிச்சாரு, போனோம். இந்த மாதிரி கருப்பு மேக்கப்னானே சரி நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே கருப்பாக இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரே அழுகை. அப்புறம் என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி விஜயகுமாரி அம்மா படத்தை சொல்லி, அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணா கருமை நிற கண்ணா இருக்குல்ல, அதை பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க, கருப்பாக இருக்கவங்களாம் அசிங்கம் கிடையாது, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்லாம் என்னை ஐஸ் வச்சு அந்த படத்தில் அந்த சீன் பண்ண வச்சாங்க. ஒரு பாதி நாள் ஷூட்டிங் நின்றுடுச்சு. ஷூட்டிங் நின்றுச்சு. ஏன்னா என்னை வந்து சரி பண்ணணும்ல, அவர் என்னை கன்வின்ஸ் கண்டிப்பா. பண்ணி நான் அதை ஏற்றுட்டு நடிக்கணும் அப்படி நடித்த படம் தான் அது. வாழ்க்கையில் உண்மையிலே பாலச்சந்தர் சார் ஃபர்ஸ்ட் டே பண்ண அந்த ஒரு நாளையும் இந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு மறக்க முடியாத ஒரு இது அப்படின்னு சொன்னா, புலன் விசாரணை. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்கள அந்த செவுரோட இது பண்ணுவாங்க. அது எப்படி? ஏன்னா நெறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. கண்ணுல மண்ணு போகுமா? இல்ல மூக்குல மண்ணு போகுமான்னு தெரியாது. அது வந்து ஒரு கேரண்டீடே இல்லாத ஒரு ரோல் இல்லையா? நம்மளுக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. அது எப்படி இதுக்கு வந்து அனந்தராஜ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கும் சினிமா தெரியாது. அப்படியே இப்போ இருக்க புரிதல்லாம் அப்போ சினிமாக்கு கிடையாது. இருந்தோம் நாங்கள் சினிமா ஃபேமிலியில இருந்து வந்தாலும் அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அதுதான் காட்சி, அதுதான் அமைப்பு. கண்டிப்பா. ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அப்போ வந்து செவுத்துல ஃபுல்லாக வச்சு சேரெல்லாம் அடிச்சிட்டாங்க. கடைசியில் டைரக்டர் செல்வமணி சார் சொல்கிறாரு, சேர் எடுத்து மூஞ்சில அடின்னு. சார் அதெல்லாம் அடிக்கணும், வேற வழியே இல்லைன்ட்டாரு. அப்புறம் அனந்தராஜ் சார் சரி பயப்படாத இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒயிட் ஷீட் எடுத்துட்டு வந்து அது மேலே இது போட்டு இப்போ ஓகேவான்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அடித்தார். ஸோ அந்த சீன் வந்து வெளியில பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு த்ரில்லா இருந்ததோ, அந்த சீன் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப த்ரில்லா தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாவே சேரு. அது உள்ளார கண்டிப்பா. வச்சுட்டு சேறு போட்டு ஃபுல்லா அடுக்கிக்கிட்டே வர்றாங்க. கொஞ்சம் சூப்பர். த்ரில்லா தான் இருந்துச்சு இந்த படம். கண்டிப்பா. இப்ப வந்து நீங்க சின்ன வயசுலயே நடிக்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க அப்ப பண்ண அந்த ரோல்ஸ் வந்து மைண்ட்ல நிக்காது இல்லையா? சில நீங்க என்ன நடிச்சோம், என்ன பண்ணோன்னே இருக்காது. அந்த வயசுல தெரியாது. கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம், சினிமா இதுதான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், முன்னாடி நீங்க நடிச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? த்ரோ பேக் பண்ணி நம்ம இது நடிச்சிருக்கோமா? இவரோட படத்துல நடிச்சிருக்கோமா? அப்படிங்கிறத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி நான் ஒரு படம் சொல்லணும்னா, 13ஆம் நம்பர் வீடு. ம். அந்த படத்துல வந்து நான் ஒரு பேய் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ரொம்ப அழகான பேய். அந்த பிங்க் கலர் சாரிலாம் பண்ணிட்டு ரொம்ப இருக்கும். 2, 3 சீன்ல தான் வந்து அந்த ஒயிட் மேக்கப்லாம் ம். போட்டிருந்தாங்க. அதனால ஷூட்டிங் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாதுல்ல. நான் பாட்டுன்னு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஆனந்த் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறோம். நானும் எங்க அக்காவும். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு கண்ணாடி முன்னாடி உட்காந்துருப்பேன். என்னை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வரைய வருவாரு. நான் இப்படி திரும்புவேன். திரும்புனா பேய் மூஞ்சி வரும். ம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அந்த சீன் அந்த ஷாட்ட பார்த்தேன்னா அலறிட்டேன் பயங்கரமா ஓன்னு. நம்மளா இது? என்ன பார்த்து நானே பயந்துட்டேன். தியேட்டர்ல எல்லாரும் திரும்பி அங்க சாந்திக்கா ஷோன்றாங்க. நான் இருக்க மாட்டேன், வா போலான்னு. பார்த்துட்டு போலான்டி, இப்பதான்டி படம் இருக்கு. இல்ல நான் போறேன், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சாந்திக்கா ரொம்ப பயமுறுத்துவாங்க. பேய் மாதிரிலாம் கத்திலாம் அடிக்கடி பண்ணுவாங்க. நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு சீனோட எழுந்து வந்தவன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. இப்போ என் பசங்களாம் பார்த்துட்டு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கலான்னு தோணும். ஆனால் அந்த படத்தை இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒன்று நானே பார்த்து பயப்படுற படம் 13ஆம் நம்பர் வீடு. அடிக்கடி அதை நினச்சி சிரிச்சுக்கேன். நீங்க அடிக்கடி அக்கா பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க.
அக்காவும் சினிமா துறையில இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கான பாண்டிங் என்ன? ஏன்னா நம்ம அக்கா வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். ஓகே. ஆஃப் ஸ்க்ரீன்ல அக்கா உங்ககிட்ட எப்படி? ஆஃப் ஸ்க்ரீன்ல எல்லா அக்கா மாரி தான் எங்க அக்காவும் இருப்பாங்க. நாங்க அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், கொஞ்சிக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், ஊட்டிக்குவோம், ஊர் சுத்துவோம், எல்லாமே பண்ணுவோம். நீங்க எப்படி உங்க அக்கா தங்கச்சிங்களோட இருக்கீங்களோ, அதே தான். பட் எங்க அக்கா மேல எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எங்க அப்பாக்கு அப்புறம் எங்க ஃபேமிலில வந்து எடுத்து வைக்கணும், முன்னெடுத்து வர்றதுக்கு எங்க அக்கா ஒரு காரணம். எங்க அக்கா நடிக்க வந்து ஒரு 2 இயர்ஸ்லலாம் நானும் நடிக்க வந்துட்டேன். பட் அந்த அதோட துணிவு, அவங்களோட தைரியம், அதெல்லாம் பார்த்து தான் எனக்கெல்லாம் சரி நடிக்கலாமே, அக்கா தான் இருக்காங்களே, அப்பாவோட அக்கா ஃபீல்ட்ல இருக்கால, அக்கா பார்த்துப்பா நம்மள அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எங்க அக்கா கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது. ஸோ அக்கா எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல். சூப்பர். இப்போ அக்கா மாதிரியே இன்னொரு ஒரு அக்கா அப்படின்னு நீங்க ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. சில்க் ஸ்மிதா மேம். ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கான அந்த பாண்டிங் எப்படி? அக்கா சில்க் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சாந்தி அக்கா வந்து ரொம்ப பேசுவாங்க. ம். சிமிதா அக்காவ பத்தி நெறைய சொல்லுவாங்க. அவ இப்படி, அவ அப்படி, எனக்கு இது கொடுத்தா, அது கொடுத்தா, என்ன நல்லா பார்த்துட்டா. அவங்களோட சொந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணபோது கூட சாந்தி அக்கா வந்து அதில டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரூடா தான் இருப்பாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தை. எனக்கு அவங்க கூட நடிக்கிற ஒரு படம் வாய்ப்பு வந்தது. "நீங்களும் ஹீரோ தான்" அப்படிங்கிற ம். படம். ஒரு 10 நாள் நாங்க அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்தோம். அ அதில வந்து சாந்தி அக்கா என்னோட சிஸ்டர்ன்னு தெரிஞ்சுட்ட அப்புறம், அவங்க என் மேல காட்டுன அன்பும் சரி, என்ன ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. சாந்தி பத்தி பேசுவாங்க. ரொம்பலாம் பேச மாட்டாங்க அக்கா. நம்ம ஒரு வாட்டி பழகிட்டோம்னா பயங்கரமா பேசுவோம்ல, அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. பட் நம்மள வந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா, லதா கொண்டு போய் என்ன லதான்னு கூப்பிடுவாங்க. லதா கொண்டு போய் குடுத்தியா? பாத்தியா? அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ வெரி ஸ்வீட் அவங்க. அ மிஸ் பண்றோம். மிஸ் பண்றீங்க. இப்ப வந்து பயங்கரமா ஒரு ஒரு சினிமா அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு பீக்ல போயிட்டே இருக்கும்போது, ஃபேமிலி ஓவர் சினிமா நீங்க சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா நல்ல ஒரு ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நெறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்ததும் நாங்க கேள்விப்பட்டுருக்கோம். அப்படி ஒரு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பீக் ஹீரோயினுக்கு நிகரான ரோல்ஸ் எல்லாம் கூட வரும்போது, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஓவர் ஃபேமிலிய நீங்க சூஸ் பண்றதுக்கு ரீசன்? இல்ல நான் படம் பண்ணதே ரொம்ப செலக்டிவா தான் பண்ணேன். ம். எனக்கு நெறைய கேரக்டர்ஸ் வந்தாலும், எனக்கு உடன்படுற, எனக்கு ஓகேன்னு சொல்ற என் மனசு ஓகே சொன்ன இந்த படத்துல. அப்படின்ற படத்துல தான் நான் பண்ணேன். நெறைய வாய்ப்புகள் வந்தாலும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து காதல், அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அதனால ஃபுல்லா ஃபிலிம விட்டுட்டு ஃபேமிலி லைஃப்ல இருந்தேன். அந்த ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரேக் வந்தோனே, மறுபடியும் பசங்களுக்காக எடுத்துட்டு, பசங்கள லீட் பண்ணிட்டு, அப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னோட குழந்தைகளுக்காக தான் இந்த ஃபார்ம் ஹவுஸே நீங்க பண்ண அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு சொல்லுங்க மேம்? என்னோட பேரண்டிங் ஸ்டைல் கேட்டீங்கன்னா, தெரியலையே. யார் யார் பண்ணுவாங்க, யார் யார் ஒத்துக்குவாங்க. பட் என் பசங்கள தான் கேட்கணும். காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. எழுந்து குளிச்சுட்டு ஸ்ட்ரிக்ட்டான அம்மா தானா? 100% 100க்கு 100% வந்து கண்டிப்பான அம்மா தான். காலையில 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கணும். ம். ஷிஷ்யால படிச்சாங்க 2 பேருமே. ஓகே. காலையில எழுந்து டியூஷன் முடிச்சுட்டு, மறுபடியும் அவங்கள ம். கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்ட அப்புறம், அதுக்கப்புறம் டியூஷன் இருக்கும். அவங்களுக்கு பாட்டு கிளாஸ் இருக்கும். பியானோ கத்துக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே காலையில என்னோட லைஃப் ஸ்டைல் அவங்க கூட வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ம். டில் 8:30 வரையும் எங்களுக்கு டியூஷன் கூட்டு போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பாட்டு கிளாஸுக்கு கூட்டு போவேன். அதுக்கப்புறம் பியானோ கிளாஸுக்கு கூட்டிட்டு போவேன். ம். ஸோ அப்படியே டைட்டா வச்சிருப்பேன் நானு. 8 மணி ஆனவுனே எல்லாரும் தூங்கிருவோம். மறுபடியும் காலையில ஸோ 4 அதே மணிக்கு ரொட்டீனா அப்படி. ரொட்டீன். உங்களோட பொண்ணோட ஒரு வீடியோ வந்து ரீசென்ட்டா நான் பார்த்தேன். ஒரு கான்சர்ட்ல பாடுற மாதிரி. ஸோ அவங்களுக்கு இது இது அதாவது மோஸ்ட்லி வந்து ப சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து அவங்க டாட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பாட்லைட்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் முடிவு ஏன் பண்ணியிருக்கீங்க? வேண்டான்னு சொல்லணும்? இல்ல எங்களுக்கு தானே சினிமா நல்லா தெரியும். நீங்க எட்ட இருந்து பார்க்குறவங்க. நாங்க ஓகே. அது உள்ள வாழ்றவங்க. ஸோ எங்களுக்கு எது ப்ளஸ்ஸு, எது மைனஸ்ன்னு எல்லாமே தெரியும். ம். ம். ஆம், பசங்கலாம் இப்போ கொஞ்சம் நம்மள மாரிலாம் கிடையாது. நாங்கலாம் நடிக்கும்போது எங்களுக்கு இந்த ஸ்பேஸ்லாம் இல்ல. ம். டிவி இல்ல, ஃபோன் இல்ல, வெளி உலகம் இல்ல, பத்திரிக்கை மட்டும் தான். அதில தான் நான் பார்ப்போம் நம்ம. கண்டிப்பா. மேக்ஸிமம் அவ்வளோதான் பார்ப்போம் நம்ம. யூடியூப்லாம் கிடையாது நம்ம. ம். இப்போ அவங்களுக்கு நெறைய புரிதல் இருக்கு. எது செய்யணும், எது செய்ய வேணாம் ம். அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. கண்டிப்பா. நாமளும் அதுக்கு ஏத்த மாரி இது நல்லது, இது கெட்டது, இது செய்யாத, இத பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு ம். சொல்ற அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்மளும் அவங்கள வளர்த்து வச்சிருக்கோம். கோவை சரளா மேம் கூட வந்து உங்கள அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. அந்த டிவோஷனல் வீடியோஸ், விளாக்ஸ் அதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
நான் சின்ன வயசுலேருந்து அம்மா கூட நிறைய கோயிலுக்கு போவேன், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். எங்கள் அம்மா நிறைய கோயில் கூட்டிகிட்டு போவாங்க. ம். திங்கட்கிழமை வந்து ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை வந்து டி நகரில் இருக்க முருகன் ம். கோயில், புதன்கிழமை வந்து நம்ம மாங்காடம்மன் கோயில், வியாழக்கிழமை வந்து ராகவேந்திரா கோயில், ம். வெள்ளிக்கிழமை வந்து அகஸ்தியர் கோயில், சனிக்கிழமை வந்து கோவிலா? நீங்க சொல்ல சொல்ல ஆஞ்சநேயர் கேட்டுட்டே இருக்கேன். இன்னும் ஆஞ்சநேயர் கோயில். இப்படி டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோயில் கண்டிப்பா ஒண்ணு ஸ்கூலுக்கு முன்னாடி போயிட்டு வருவோம். காலையிலேயே போயிட்டு வந்துருவோம். இல்லன்னா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவாங்க அம்மா. அம்மா கூட நிறைய டிராவல் பண்ணுவேன் நான் கோயில்ல. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்காவே எனக்கு ஒரு கோயிலுக்கு போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஒரு பழமையான கோயில் யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்க போயிடணும். அத பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற இது இருந்தது. ஓகே. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாமளே கத்துக்க ம். வேண்டிய தருணங்கள் வரும்போது, நான் சூஸ் பண்ணது வந்து இந்த டிராவலிங். ட்ராவலிங். சூப்பர். ஹிமாலயா, ரிஷிகேஷ். ம். ஆமா, ரிஷிகேஷ்க்கு போயிட்டு கேதார்நாத் கூட போயிருந்தீங்க. நான் போயிருக்கேன். நான் கேதார்நாத் ஒரு 23 தடவ போயிருக்கேன். ஸோ எஸ். ஒரு தடவ போறதுக்கே நம்மளுக்கு குடும்பம் இருக்க மாட்டேங்குதேன்னு யோசிப்பேன் இல்ல நான். அதெல்லாம் முயற்சி தாங்க. முயற்சி தான். அதாவது கண்டிப்பா. அந்தந்த நாட்கள்ல இருக்கிற முயற்சிகள். ஸோ அது அப்படியே போக ஆரம்பிச்சது. அப்புறம் பசங்களோட போனது அதெல்லாம் போனோன்னா, சரளாக்கா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. "ஏய் ம். போம்போது சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போலாம்க்கா அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் போம்போது, "அக்கா இந்த மாரி நம்ம யூடியூப் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணலாமா?" ம். "ஏய் அதுக்கு என்னடி தாராளமா பண்ணுடி. நம்மள பார்த்து 4 பேர் போனா நமக்கு தானே புண்ணியம். தாராளமா எடுத்து போடு" அப்படின்ட்டாங்க. அதான் அவங்களோட பெருந்தன்மை. மத்தவங்க கண்டிப்பா. ஏதாவது இருந்தா யோசிச்சிருப்பாங்க. இவன் ஏன் சம்பாதிக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. இதுல என்ன வருது, என்ன போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களோட மைண்ட் எல்லாம் அதுல தானே நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இதுக்கு தான் போவோம். பட் அக்கா கண்டிப்பா. ரொம்ப ஸ்வீட். எனக்கு நான் எப்ப சொன்னாலும் என் கூடலாம் கொஞ்சம் டிராவல் பண்றது கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப கிடுகிடுன்னு ஓடுவேன் நானு. அக்கா எனக்கு மேல ஸ்பீடு. நானே ம். அசந்தாலும் அக்கா வந்து வா போலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன கூட்டிட்டு போனாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு இந்த சிவன் மேல பயங்கரமான பக்தி அக்காக்கு. ஸோ இந்த கேதார்நாத், ம். அப்புறம் மானசரோவர் இதெல்லாம் போம்போது அக்காவ கூட்டிட்டு போயிட்டு, அப்படியே என்னுடைய சேனல்லயே அக்கா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. இப்ப வந்து உங்களோட அந்த நடிப்பு இப்ப நீங்க இல்ல. பட் இன்னும் ஒரு கூட சான்ஸ் கிடைச்சா, ரீசென்ட்ல சான்ஸ் கிடைச்சா நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா ஓகேவா உங்களுக்கு? வாய்ப்புகள் கிடைத்தா இப்ப பண்ணலாம். பசங்க பெருசாயிட்டாங்க. ம். முதல்ல வந்து பசங்கள கூட்டிட்டு போனோம். பசங்க ஸ்கூல் இருந்தது. ஓகே. அது ஒரு காலகட்டம் இருந்தது. இப்ப 2 பேருமே பெரியவங்களாயிட்டாங்க. ம். அதனால டெஃபினட்டா நெறைய டைம் இருக்கு இப்போ. இருக்கு. ஸோ எஸ். நீங்க ரீசென்ட்டா ஒரு சீரியல் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா மேம்? ஆமா. கலர்ஸ்ல. தறின்னு சொல்லிட்டு கலர்ஸ்ல வந்து ஓகே. தறின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ம். காஞ்சிபுரம் ஃபுல்லா வச்சு எடுத்தோம் நாங்க. ஓகே. அது வந்து என்னை தயாரிப்பாளராக நான் உருமாற்றிக் கொண்ட சீரியல். ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. அது ஒரு ம். புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிகையா இருந்து ஒரு ப்ரொடியூசரா மாறணும் அப்படிங்கும்போது, இதுல எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ராஜ உபச்சாரமா வாழ்ந்த நாங்க, ஒரு ப்ரொடியூசர் ஆகும்போது எப்படியெல்லாம் வந்து கண்டிப்பா. இழுக்கப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. உண்மையிலேயே அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்னா ரொம்ப மரியாதை ஆயிருச்சு. இப்போ நீங்க வந்து நெறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் பண்ணியிருக்கீங்க. இவர் கூட நடிச்சத என்னால மறக்கவே முடியாது. அப்படின்னு நீங்க நெனைக்கிற ஒரு மொமெண்ட்? ரஜினி சார் சொல்லலாம். ம். மாப்பிள்ளை. ம். மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன். சும்மா ஷூட்டிங்ல இருக்கும்போது கூப்பிட்டாங்க. "ஆ வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா ரஜினி சார். எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ். அந்த சீன் வந்து கொஞ்சம் பெரிய சீனு. கிட்டத்தட்ட ம். ஒரு 1 1/2 நாள் எடுத்தாங்க. ஓ! "ஐத்தான் வந்து ஆமா. கட்டிப்பிடிப்பேன்" அந்த சீனு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு இதுவே எனக்கு. அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதுதான் எனக்கு. ம். அதுக்கப்புறம் முடிச்ச உடனே எல்லாருமே வந்து என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரஜினி சார். அவர்கிட்ட நான் பார்க்குறது ரஜினி சாரா இருக்கட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், பிரபு சாரா இருக்கட்டும், இவங்க ம். கூடலாம் நான் படம் பண்ணியிருக்கேன். அவங்களோட அ என்ன பார்த்த உடனே "ஆனந்தம் பொண்ணு வருதுப்பா" அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து லலிதான்னு சொல்ல மாட்டாங்க, சாந்தி தங்கச்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்க அப்பாவோட வேல்யூ வந்து எனக்கு அப்பதான் வந்து இன்னும் அதிகமா புரிய ஆரம்பிச்சது. "ஆனந்தம் பொண்ணு வந்துருச்சு வாம்மா" அப்படின்னுவாங்க. ஸோ ஆனந்தம் பொண்ணு தான் அவங்களுக்கு. அந்த கண்ணோட்டத்த மட்டும் தான் பார்த்தாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தர் கூட நடிக்கும்போதும் எனக்கு வந்து ஒரு தனி மரியாதை எங்க அப்பாவாலயும், ம். அதுக்கப்புறம் எங்க அக்காவாலயும் எனக்கு கிடைச்சது. இப்போ திரைத்துறை வந்து எவ்வளவோ வளர்ந்துகிட்டு வருது இல்லையா? அப்ப இருந்த திரைத்துறைக்கும், இப்ப இருக்க அந்த திரைத்துறைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் சினிமாவ விட்டு 32 வருஷம் ஆச்சு. இல்ல நீங்க ஒரு புரொடியூசரா ஆயிட்டீங்க. ப்ரொடியூசரா இருக்கும்போது பார்த்துருக்கேன். எஸ். ஓகே. அப்போலாம் நாங்க வந்து
ஒரு ஷூட் போனோம்னா எல்லாரும் இப்படி மத்தியானம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் கண்ணுக்கு எதிர்க்க இருப்பாங்க. நீங்கள் என்ன நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் என்ன நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ளஸஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அவங்க ஷார்ட் இல்லைன்னா கூட அவங்க சீனில் அவங்க ஷார்ட் நான் சொல்ல சீன் இல்லை, ஷார்ட்டில் இல்லைன்னா கூட அவங்க அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் நிறைய கேப் இருக்கிறது பார்த்தேன். இப்போ நம்ம ஒரு பெரிய சீன் பண்றோம்னா நாம வந்து நாங்கெல்லாம் பேசிக்குவோம். அட்லீஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஓ இவர் இது பண்ணியிருக்காரு, இது நம்ம பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு நீ இது பண்ணு நான் அது பண்றேன், நீ இது இந்த டைலாக் சொல்லு அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கூட பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது நீ இதை சொல்லி வேணாம் இதை சொல்லாது, அதை சொல்லு நான் இதை சொல்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து இந்த நான் பண்ண ப்ரொடக்ஷன்ல பார்க்கல, நான் பண்ண சீரியல்ல பார்க்கல. மேபி சினிமாவில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப டஃப்பாக அதை மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து அந்த சினிமா துறையில் இருக்க அது வந்து அப்பத்துலேருந்தே ஒரு ஒரு விஷயம் வந்து கேரி ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இருக்க அந்த திரைத்துறையில் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக ஒரு கருத்து திரைத்துறைன்னு இல்லை, ஒரு பொதுத்துறையாகவே இருந்தாலுமே கூட பெண்கள் வந்து சாதாரணமாக அவங்களோட கருத்தை வந்து முன்வைக்கவே முடியல. இப்போ ரீசெண்டாக நடந்த விஜய் ஆக்டர் விஜய் அவங்களோட மனைவி வந்து ஒரு டிவோர்ஸ்க்காக ஒரு தாக்கல் வெளியிட்டிருந்தாங்க. அது சும்மா ஒரு போஸ்டாக தான் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பயங்கரமாக கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி வெளியிலேயே சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா நமக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி இது ரொம்ப டீப்பான விஷயம், சாதாரணமாக கிடையாது. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும்போதும் எதிர்த்த வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும்போதும் பார்க்குற பார்வைங்கிறதே வேற. என் வீட்டில் வழி வந்தாதான் என்னால் உணர முடியும், நான் என் பையனை இழந்திருக்கேன். ஸோ இன்னொருத்தர் வீட்டில் அந்த அந்த அசம்பாவிதம் நடக்கும்போது அது எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக பாதிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வெறும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அது வந்து கடந்து போயிடுவாங்க. எங்களால் அது கடக்க முடியாது. பெண்களுக்கே உரிய இது அதுதான். ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களோட தனி உரிமை. இன்னைக்கு அவங்க வெறும் அந்த நபரை மட்டும் அவங்க குறிப்பிட்டு பேசுறது இல்லை. அந்த நபரை பேசும்போது அவங்களோட பிள்ளைகள், நான் இப்போ என்னை பற்றியே பேசும்போது நான் 4 பேரை போய் பார்க்கணும், என்ன மற்றவங்க பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி ஆகிடும். ஒன்று ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க, அட இந்த பொண்ணு, அட ஏன் இந்த அம்மாக்கு அப்படின்னு கோபமாக பேசுவாங்க. இல்லை ஒரு இலக்காரத்தன்மையோட பார்ப்பாங்க. இது எல்லாமே. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் எங்களோட வழியும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லலை நான். நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் அதை உங்களோட பகுத்தறிவை வச்சு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத. ஏன்னா கருத்துரிமை எல்லாருக்குமே உண்டது. நானும் சொல்வேன், நானும் திட்டுவேன், நானும் பேசுவேன். ஆனால் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பெண் இருந்து அவளுக்கு ஒரு இப்படி நிலைமை வந்தால் நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ, அதை மட்டும் யோசிச்சா போதும். உன் வீட்டில் பண்ணும்போது அவள் அப்படிதான் இருந்திருப்பா, அவளுக்கு திமிரு அப்படின்னு பண்ணாது. இதே உன் தங்கச்சியாக இருந்திருந்தா, என் தங்கச்சி தப்பு பண்ணுவா ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் எங்கேயோ இதாகிட்டா, அவளுக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரும்ல. அந்த மாதிரி ஒரு புரிதல் வர உங்களோட பகுத்தறிவையும் அதில் கொஞ்சம் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் நான் இதோடய ஒரு கன்க்ளூஷனாக போகிறேன். உங்களோட மகன் அந்த இறப்புக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுங்க? அதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க? ஏன்னா கூடவே இருந்த ஒரு பர்சன் இல்லை, அவங்கள நம்ம வந்து இழக்கும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன? அது வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு நிலைமை தாங்க. யாராக இருந்தாலும் தனிமை, தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் வாழ்கிறோம், தனியாக தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம். நடுவில் வரவங்களாம் வந்து இருந்துட்டு போகிறவங்க தான். ஆனால் குழந்தைகள் மட்டும் ஏன் ரொம்ப நம்மளுக்கு அட்டாச் ஆகுறாங்களா, நாம தான் இந்த உலகத்துக்கு அவங்கள கொண்டு வரோம். அப்போது பாண்டு ரொம்ப ஜாஸ்தியாகுது. சித்து இறந்தது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னால் அதை கடந்து வர்றதுக்கு நான் அதான் சொன்னேன்ல, நான் வந்து நிறைய கோவில் போவேன், நான் நிறைய சாமி கும்பிடுவேன். என் பசங்க என் கூடயே இருந்தாங்க, 2 பசங்க. எனக்கு அதுக்கப்புறம் மேக்னான்னு ஒரு குழந்தை பிறந்தாங்க. ஸோ பசங்களும் கூடயே இருந்ததுனால நான் சித்துவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது என்னோட விதி. நான் கடவுளை நம்புறதுனால அதை அக்செப்ட் பண்ணுறேன். அவன் என்னோட வாழணும்னு இருக்கணும்னு நினச்ச நாட்கள் இவ்வளோதான். அவன் வந்து கடவுளாக மாறிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவன் இல்லாமல் எவ்வளோ வலிங்கிறது இந்த தருணம் வரையும் நான் உணர்றேன். ஓகே மேம், ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டோம். சரி, நிறைய உங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் நடிச்ச நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அந்த மெமரிஸ் எல்லாமே நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ அழகாக வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தர் பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ
இது இந்த மெமரீஸ் வந்து அப்படியே லைஃப் லாங் வந்து கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த உள்ள வரும்போதே எப்படா இது என்ன மரம்? இது என்ன மரம்? யோசிச்சுட்டே வந்தேன். ஸோ 2, 3 பேர் சொன்னாங்க இது பாக்கு மரம்னு. எனக்கு பாக்கு மரம்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இயற்கைய ஒரு கண்டிப்பா. வாட்டி பார்த்துட்டு நீங்க ஓகேவா? நெறைய மரத்த பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா. பாக்கு மரம் இல்ல, நெல்லிக்காய் மரம் ஆ. பார்க்கலாம், கொய்யா மரம் பார்க்கலாம், சப்போட்டா மரம் பார்க்கலாம், மாங்காய் மரம் பார்க்கலாம், தேங்காய் மரம் பார்க்கலாம். எல்லாமே அப்படியே பார்த்துட்டே தொட்டாசினிங்கி பார்க்கலாம். தொட்டாசினிங்கிலாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அப்படிலாம் தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததில்ல. என்னம்மா நீ! அது போய் தொட்டா அப்படியே சுருங்கிடும். அந்த அந்த கண்டிப்பா செடியெல்லாம் பார்க்கலாம். இருக்கு. அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதான் சொல்றேனே, இதே இந்த பசங்களுக்கும் இந்த ம். என்னோட அ நெறைய பேர் இங்க வந்து தங்குறவங்கலாம் அப்ராட்ல இருக்க பசங்கள கூட்டிட்டு வரும்போது ம். இங்க வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, இது ஒரு டிப்பிக்கல் அப்படியே ஒரு கிராமத்து ஸ்டைலான தோட்டம் தான் இது. ஓகே. இங்க ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் சைடு ஃபுட்டு தான் இருக்கும். சவுத் ம். இந்தியன் சைடு களி, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி, மீனு ம். அந்த மாரி நம்ம ஊர் ஸ்டைல் தான் இருக்கும். சைலண்ட். நார்த் ஓகே. இந்தியனோ இல்ல வந்து இங்கிலீஷ் ஃபுட்டோ அதெல்லாம் கிடையாது. ம். ஏன்னா, எங்களுக்கு சமைக்க தெரியாது. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்? இந்த ஐடியா அப்படிங்கிறது எங்கருந்து உங்களுக்கு ஸ்டார்ட்? இது நம்ம தோட்டம். அது வந்து குழந்தைங்களுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. எங்களோட குழந்தைங்களுக்காக. சூப்பர். ஆ சிட்டி லைஃப்லயே நம்ம பார்த்து பழகி சிட்டி லைஃப்லயே தானே இருக்கோம். ம். ஒரு கிராமத்து வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நெனச்சோம். அதோட அ முன்மாதிரி தான் இது நம்ம தோட்டம். குழந்தைகள் வந்து மணல்ல விளையாடுறதுக்கும் சரி, நம்ம ஊர் சைட்ல வந்து திண்ண வீடெல்லாம் இருக்கும் இல்லையா? ம். நம்ம வந்து விளையாடியிருக்கோம். பம்பு செட்டுல விளையாடியிருக்கோம் நம்ம நெறையா. அப்புறம் அந்த கயிறு விடுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். மணல் போட்டுட்டு அது உள்ள அப்படியே புரண்டி விளையாடுறது. அப்புறம் 7 கல்லு, ம். கோலி தண்டா எல்லாமே ஆடுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என் பசங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும்னு நெனச்சோம். ஸோ அதனால உருவானது தான் இது நம்ம தோட்டம். சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் உள்ள வந்த உடனே ரொம்ப அப்படி கிரீனிஷா நெறைய மரங்கள் இருக்கு. நான் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, வரகு இருக்கு, சாமை இருக்கு. இதெல்லாம் எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு கிராமத்து கலாச்சாரம் இருக்கணும்னு அப்படின்னு நெனச்சோம். ஒவ்வொரு ம். வீட்டுக்கும் பேர் வைக்கும்போது. ஸோ அதனால வந்து சிறுதானியம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா? நம்ம ம். வந்து அத வந்து நெறைய ஊக்குவிக்கிறோம். இப்ப நெறைய அ அத பத்தி புரிதல் நெறைய வந்திருக்கு. ம். அதனால நம்ம வீடுங்களுக்கு வந்து திணை, வரகு, சாமை அப்படின்னு 3 திணை பெயர்கள வச்சிருக்கோம். அடுமனைன்னு சொல்லி சமையல் கட்டுக்கு பேர் வச்சிருக்கோம். ஒரு தமிழ் பேரா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கிராமத்த ஒட்டி அந்த பேர் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த பேரெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க.